சீம் ரிப்பேர் எப்படி யூஸ் பண்ணணும் வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டாங்க. இதுதான் சீம் ரிப்பேர். இது வந்து கூர்மையான எட்ஜாக இருக்கனால சேஃப்டிக்காக ஒரு கேப்மே கொடுத்துருப்பாங்க. இதுலேயே ஒரு சைடு ரெட் கலர் பால் இருக்கும், இன்னொரு சைடு ஷார்ப் எட்ஜாக இருக்கும். டெய்லரிங்கில் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோனாலே அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் இந்த சீம் ரிப்பேர். இதை வச்சு ஈஸியாக நமக்கு இருக்கக்கூடிய மிஸ்டேக்கை சரி பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த ஒரு ஸ்டிச்சை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த மாதிரி டைட்டாக ஃபிங்கரில் வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சதுமே நீங்கள் ஸ்டிச் போட்டிருக்க இந்த ஒரு சீம் உங்களுக்கு கிளியராக தெரியும், ஸ்டிச்சஸ் கிளியராக தெரியும். அந்த ஸ்டிச்சஸில் இதில் இருக்கக்கூடிய ஷார்ப் எட்ஜை அப்படியே உள்ளே பின் பண்ணிடுங்க. உள்ளே பின் பண்ணிவிட்டு கிட்ட வரைக்கும் கொண்டு போய் அப்படியே ஃபார்வேர்டில் ரன் பண்ணால் போதும். கொஞ்சம் புஷ் பண்ணுங்கள். மெதுவாக புஷ் பண்ண அது அப்படியே ரிமூவ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும், கிளாத்துக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் சூப்பராக அதை வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடும். இதை நீங்கள் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் இதை ஃப்ரண்ட்டில் தள்ளும்போது உங்களோட ஃபிங்கரில் எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த ஒரு ரெட் கலர் பால். நீங்கள் இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் அப்படியே கேப் போட்டு மூடி வச்சுருக்கோங்க. நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் வீட்டில் கிட்ஸோட கைகளில் கொடுக்காம இதை பார்த்துக்கோங்க. இதையே நீங்கள் பெரிய லென்த்தாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணோன்னா ஒரு 2 to 3 ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து த்ரெட்டை ஹேண்டாலே ரிமூவ் பண்ணி விடுங்க. இப்போ நான் அதில் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இந்த சைட் பார்த்தேன்னா உள் பக்கமாக நான் பார்த்தேன்னா எனக்கு இந்த த்ரெட்டு கிடச்சிருச்சு. த்ரெட்டை பிடிச்சி நான் இப்படி எந்த அளவுக்கு 2 சைடும் மாற்றி எடுக்க எனக்கு ரிமூவ் பண்ணிடலாம். பொதுவாக இந்த சீம் ரிப்பேர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, பேக் ஸ்டிச் போட்டு நல்லா லாக் பண்ணி வச்சுருப்போம் எட்ஜில் முடியும் போது. அந்த டைமில் அந்த இடத்துல ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் விழுந்திருக்கும். நம்ம இருந்து பொறுமையாக அதை ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தா அப்படியே டென்ஷன் ஆகி தலைவலி தான் வரும். அந்த இடத்துல நம்ம முக்கியமாக இதை யூஸ் பண்ணோன்னா 1 நிமிஷத்துலேயே அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஈஸியாகவே ராங்காக போட்டிருந்த ஸ்டிச்சை ரிமூவ் பண்ணி கரெக்டாக மாற்றிடலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் ரிலேட்டடான டிப்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக என்ன டூலை பற்றி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னு சொல்லி கேளுங்க, அதை பற்றி நான் வீடியோ கொடுக்குறேன்.